தன்னை இந்த சமூக ஊடகங்கள் வந்து அதுல வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த அது என்ன மீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நிறைய செய்திகள் நிறைய பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால வன்முறைக்கு வந்து அவங்க கண்டிப்பாக போறாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரோட சிறந்த வாழ்க்கையை பார்த்த உடனே அவங்க அதற்கான நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு போவதை தவிர்த்து தரமில்லாத ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி கொண்டு அதனால் வந்து மன அழுத்தம் அதிகமாகி கோபம், மனக்கசப்பு இப்படி பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வன்முறை வந்து நடத்தக்கூடிய காலகட்டமா இன்றைய காலகட்டம் இருக்குது. அதற்கப்புறம் குடும்ப சூழல், அப்புறம் பெற்றோரோட கண்காணிப்பு இல்லாம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பிறந்த உடனே அதை கொண்டு ஏதோ ஒரு காப்பகத்துல விட வேண்டியது, அது அப்படி ஹாஸ்டல்ல இருந்தே படிக்க வேண்டியது, எந்த உணர்வு பந்த பாசம் இல்லாம அக்கா, தங்கை, சித்தப்பா, பெரியப்பா, மாமன் பிள்ளை, மாமி பிள்ளை இப்படிங்கிற ஒரு ஒற்றுமையான கூட்டு உணர்வு இல்லாததுனால வந்து அந்த பிள்ளைங்க மன அழுத்தத்தினால வந்து தனக்கு எது தோணுதோ அதை செய்யற மாதிரி வன்முறையில ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குது. அதெல்லாம் விட சிறப்பாக பொருளாதார காரணம், வேலைவாய்ப்பு இல்ல, முதல்ல வறுமை இருக்குது. அந்த வறுமையினால வன்முறையில ஈடுபடுறான். திருட்டு தொழில இருந்து எல்லாமே எப்படியா அடிச்சு பிடிச்சு ஒருத்தர்கிட்ட பொருளை வந்து பறிக்கணுங்கிறதுக்காக வன்முறையில ஈடுபடுறாங்க. அடுத்து வந்து அது மட்டும் இல்லாம வந்து மன ரீதியாகவும் வந்து பல பிரச்சனைக்கு ஆளாகலாம். என்னன்னா வந்து சிறந்த ஒரு மக்களை பாக்குறப்ப வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லை. அந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால என்ன பண்ணலாம், எந்த தவற வேணாலும் பண்ணி பணத்தை வந்து தாங்கிட்ட ஈர்க்கக்கூடிய அளவுல எல்லா விஷயங்களையும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இதுதான் வந்து வன்முறைக்கான அதிகப்படியானது. அதை விட கல்வி தொடர்பான காரணியே இருக்கு. கல்வி, தரமான கல்வி எல்லாருக்கும் ஒண்ணு போல சமமா கிடைக்கிறது இல்லை, கிடைக்கல. அதனால வன்முறைக்கு போறாங்க. அந்த கல்வியில வந்து ஒழுக்கத்தை வந்து கொடுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு கல்விகள் இருந்து இல்லாம இருக்கு. ஏதோ பாடத்தை நடத்தணும், போயிட்டு இருக்கணும், அது தகவலை கொடுக்கணும், தகவல் பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு களமாக தான் வந்து கல்வி இருக்கிறத தவிர அவனுக்கு ஒழுக்கத்தையும் நன்னறியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இரக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுல இல்லாதனால இன்றைக்கு வந்து வன்முறை அதிகமாக வந்து மக்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் குறையணும் அப்படின்னா கல்வி, தரமான கல்வி இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், மனநல ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு ஆலோசகர்கள் இருக்க வேண்டும், பெற்றோர் மற்றும் சமூக ஈடுபாடு இருக்கணும், சமூகத்தில் நல்லிணக்கத்தை வளர்ப்பது, இளையோருக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் முக்கியம் என்பதை என்னுடைய வாதத்தின் மூலம் குறிப்பிட விரும்புகிறேன். சகோதரி, மேலும் தொடரலாமா? தொடருங்கள். இந்த டிஜிட்டல் சமூக ஊடகங்கள்னால டிஜிட்டல்னால வந்து நிறைய வந்து இந்த இளைஞர்கிட்ட வந்து வன்முறையை ஈடுபட வந்து காரணமாகுது. அதெல்லாம் விட உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு எல்லா உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய உணர்வு, அந்த உணவுகளை சாப்பிடும்போது எல்லை மீறிய தவறான உணர்வுகள் தான் அவங்க வந்து வேதியியல் மாற்றத்துல உடல்ல உருவாகி அதனால் சிறு வயது இளையோர் கூட வந்து தவறான செயல்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு வந்து இளையோருக்கான முக்கியமா வந்து காரணம் இதுதான் இருக்குங்கிறத கூறி நன்றி. மிக்க நன்றி. அருமையாக பேசி இருக்கிறீர்கள். இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம் அது உண்மையிலேயே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்து அந்த பிள்ளைகளை இப்ப உதாரணமாக யூடியூப், ஃபேஸ்புக் இப்படி கணக்க இந்த சமூக ஊடகங்களும் வந்து அவர்களால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் அந்த வீடியோ கேம்ஸ்கள்ல கூடுதலாக ஈடுபடும் காரணத்தால இந்த வன்முறை, சுடுகிற நிகழ்ச்சிகள், களவெடுக்கிற நிகழ்ச்சிகள் இப்படி நாங்கள் கன இடங்கள்ல பார்க்கிறோம். அதை எல்லாம் அவர்கள் ஈடுபடுவதனால இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த சரியான பக்கம் தெரியாமல் போகுது. ஏன்னா அவர்கள் இந்த இதுக்குள்ள ஒரு சூது மாதிரியே அதுக்குள்ள இணைந்து கொள்ளுறதையும் பார்க்கின்றோம்.
அடுத்தது குடும்ப சூழல். வறுமை குடும்ப சூழலாக இருப்பதனால் அவர்கள் எதுவும் எங்கேயும் பணம் எடுக்கலாம், எங்க தங்களுக்கு கிடைக்கிறதோ அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இந்த பிள்ளைகள் ஓடுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது பொருளாதாரம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது சமனான கல்வி வழங்கப்படாது. சில பிள்ளைகளுக்கு அந்த சமனான கல்வி, ஏன்னா ஏழைகள் வறுமைப்பட்டவர்கள் என்று பாடசாலை போகாம இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்ப குறிப்பிட்ட கல்வியை பெறாத மாணவனும் இந்த வன்முறைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஒன்று நீங்க சொன்னீங்கள், உணவு. இன்றைக்கு வறுமை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால அந்த ஒரு மனிதனுக்கு அந்த மிருக உணவுகளை, அதாவது இறைச்சி போன்ற உணவுகளை அதிகம் சாப்பிடுற பிள்ளையும் அந்த மிருக குணம் படைச்சவனாகத்தான் உருவாகிறான் என்று சொல்ல தோன்றுகிறதோ தெரியவில்லை. ஏனென்று கேட்டா அந்த அதிகப்படியான உணவுகளை உண்பதனாலும் கூட அவர்களுக்கு அந்த சிந்திக்கிற தன்மை, ஒரு சோம்பலான நிலையை இருப்பதனாலும் கூட அந்த சரியான வாழ்க்கை எப்படி கொண்டு போகணுமென்றதை எண்ணாத ஒரு நிலை இருக்கின்றது. நீங்கள் அவற்றை அழகாக சொன்னீங்க. பெற்றோரின் கவனிப்பு இங்கு எப்படி வருகுதோ என்றது தெரியல. பெற்றோரின் கண்காணிப்பும் சில நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தளம்பலை ஏற்படுத்துதோ என்ற மாதிரி தான் எனக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் வித்தியாசமாக அந்த சமூக ஊடக பக்கமும் பொருளாதார பக்கமும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரி, நாங்க சிவமணிகிட்ட வருவோம். வணக்கம் சிவமணி, வாங்கோ. மிக்க நன்றி திருவரசுந்தரி. அனைவருக்கும் வணக்கம். மண்டலத்துக்கும் தலைமை தாங்குகின்ற தோல்மணி நவலாசநாதனருக்கும் சிறப்பான என்னுடைய ஒரு தலைப்பை முடித்து வந்திருக்கின்ற நன்றி கொண்டு, அதுபோல அழகான கருத்துக்களை தந்த வினோத் அவர்களுக்கும் திருவரசுந்தரி சௌரி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, உண்மைதான் அன்றைய வாழ்க்கைக்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடு நாங்கள் இன்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளின் வளர்ப்பு முறையில, அதாவது அடிப்படையான அத்திவாரம் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப இதுல பெற்றோர்கள் இதுல முக்கிய இடம் பெறுகிறார். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளின் வளர்க்கின்ற இதுல எவ்வளவு தூரம் அக்கறை காட்டுகிறார்கள் என்றது இப்ப நாங்க கொஞ்சம் உற்று நோக்க வேண்டி இருக்கிற காலமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் கூடிய வரையில் இப்ப பிள்ளைகள் தனித்து விடப்படுகின்றார்கள். தாய் தந்தையர் இருவருமே வேலைக்கு போவதனால் தனித்து விடப்படுகின்ற பிள்ளைகள் சரியான முறையிலே வளர்க்கிறார்களா, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம் சரியாக இருக்கிறதா என்றதை நாங்க ஆராய வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் அன்றைய காலங்களில் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் வழிபாட்டுக்குரிய அந்த ஆன்மீக முறையில வளர்க்கப்பட்டவர்கள். அது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வழிகாட்டியத்தான் அது இருந்தது. ஆமா, அது ஒரு பிள்ளைகளின் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது அந்த கால வாழ்க்கை. அதனாலதான் என்னை பொறுத்தவரையில பார்க்கின்ற போது அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்து பிள்ளைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பெற்றோர்களாலும் சமூகத்தாலும் ஆசிரியர்களாலுமே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதான் சொல்லணும். திருவரசுந்தரி சொன்னது போல அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அன்றைய காலத்துல நெறிமுறைகளை காட்டுவனவாக மிக சிறப்பாக ஔவையாருடைய ஆத்திசூடியாக இருந்தாங்க, திருக்குறளாக இருந்தாங்க, எல்லாமே நாம் மனப்பாடம் செய்கின்ற வகையில இருந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர் நல்ல அறிவுரைகளை தாங்களே எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். எடுத்து கூறுகிற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இருந்தது. அதாவது சுய சம்பாதிப்பிலே வாழ்கின்ற ஒரு தனித்துவமான பக்கம் இருந்தது. இப்ப அதாவது அதே நேரம் மற்றவர்களுக்காக இரக்கம் காட்டுற பக்கமும் இருந்தது. அதே நேரம் தாங்களே பாதுகாக்கின்ற ஒரு பாடல் இருக்கின்றது. பிறரின் தயவில் வாழுவது அறிவாய் இறைவன் கூறுகிறான், அழகாம் சுயமரியாதையுடன் நெறியே நிற்பாய் தலை சாயேல் நிமிர்ந்து நடனி பயமில்லை குறையே வேண்டாம் துணிவுண்டேல் கூறும் அன்பால் வாழ்வுண்டேல் இயற்கை அளிக்கும் செல்வமெல்லாம் இறைவன் கொடையாம் அறியாயோ முயற்சி எடுத்து நிலத்தினிலே முனிந்து பொறுக்கில் பாவமில்லை. இயற்கையையும் விரும்பிய காலங்கள் அந்த காலங்கள். இயற்கையில விவசாயம் செய்தால் இருந்தா என்ன, இயற்கை பொருட்களை பாவித்து வாழ்ந்தால் என்ன, மிகவும் அதிகமாக இருந்த காலம். இதெல்லாம் பெற்றோர்களாலே பிள்ளைகளை கொடுக்கப்பட்டது. அது இன்று அது கொடுக்கப்படுகிறதா? அதாவது ஒரு பகட்டான வாழ்க்கையை தான் இன்றைய வாழ்க்கையில பெற்றோர்களை போகின்ற பக்கத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதாவது அதற்கான பழமொழிகளை சிலது நாங்கள் சொல்ல போனாலே, தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலை என்பார்கள். கம்பன் விட்டு தரையும் வழிபாடும் என்பார்கள். துஷ்டனை கண்டால் கூற விலகு என்பார்கள். வேலியை பயிரை வேந்தது என்பார்கள். இப்படியான பழமொழிகளே அடிக்கடி பழைய பெற்றோர்களாலும் அந்த மூதாதைகளாலும் சொல்லப்படுகிறதற்கு
கேட்டே வாழ்ந்த பிள்ளைகள் அந்த காலத்து பிள்ளைகள். இதெல்லாம் இன்றைய பிள்ளைகள் கேட்கின்றார்களா? அதுக்கான அர்த்தங்களை புரிந்து கொள்கிறார்களா என்றால் சொல்ல வேண்டும். அது போல விழாக்கள், அன்றைய காலத்திலே விழாக்கள் வந்து பண்பாட்டை வளர்க்கின்ற ஒரு சிறப்பான ஒரு தளமாக இருந்தது. அது இன்று குறைந்துவிட்டது. சமூக வலைத்தளங்கள் மூலம் அடிமைப்பட்ட விழாக்களுக்கு பங்களிக்கின்ற தன்மைகள் குறைந்துவிட்டது. அதனாலே விழாக்களை எடுப்பதும் அந்த நல்ல காரியங்களை செய்வதை பாராட்டுவதும் போன்ற காரியங்கள் எல்லாம் குறைந்தது. அதுவும் ஒரு சமூக பாதிப்புதான் சொல்ல வேண்டும். கூடுதலாக மக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பண்பாக பழகின்ற போதுதான் பண்பாடு வளர்கின்றது. பண்பாடு எப்போது அழிக்கப்படுகிறதோ அன்று நாடு அழிக்கப்படத்தான் செய்யும். அந்த காரணங்களும் இருக்கின்றது. போல பிள்ளைகள் தனித்ததனால் மன அழுத்தங்களுக்கும் பல பேருக்கு தனித்து விட்டதனால் மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையில சமூகத்துல பிள்ளைகள் வன்முறைகள்ல ஈடுபட காரணமாக புத்தக வாசிப்பு என்பது இன்று குறைந்து விட்டது. ஆமா, நல்ல நூல்களை வாசிப்பது குறைந்து விட்டது. நல்ல நூல்கள் இதெல்லாம் கூடுதலாக பார்க்க போனால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் தான் இவற்றை கவனத்தில் கொண்டு எதிர்காலத்துல மிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறார்கள் என்று கூறி மிக்க நன்றி. மிக முக்கியமாக நீங்க அந்த சமய நெறிமுறைகளோடு வாழ்ந்தது, அது ஒரு அந்த காலம்ங்கிற காலம் உண்மையிலேயே இனிக்கக்கூடிய ஒரு வசந்த காலம்தான். அப்ப நாங்கள் அந்த ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். இன்று வந்து அந்த நெறிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகள் விருப்பம் இல்லை. இப்ப பாருங்கள், இங்கு அதாவது ஜெர்மனியிலே சேர்ச்சுக்கு போகாத பிள்ளைகளே அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் படித்திருந்தேன். அதை விட அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து அந்த கோவில்களில ஒரு அங்கத்தவரா இருந்தால் இப்ப பிள்ளை வந்து தான் அங்கத்தவரா இருக்க மாட்டேன்னு விலகி செல்லுற சம்பவம் இருக்கிறது. அப்ப அந்த இறைவனோட இறை பக்திகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழல் வரைக்க அந்த குழந்தைக்கு வெறுமையாக மனங்களில இருக்கும். அந்த வெறுமை மனங்கள்ல இருக்கும் போதுதான் அந்த வன்முறைகளோ அல்லது தீண்டத்தகாத ஒரு விடயங்களை தன் மனதில பூத்துறான் என்ற மாதிரி தான் இருக்கிறது. நீங்கள் அதை அழகாக சொன்னீர்கள். அடுத்தது இரக்கம், அன்பு. நாங்க பாருங்கள், இப்படியே எங்களோட வாழ்க்கை முழுதுமே அன்போட வாழ்ந்த ஒரு காலமாகத்தான் இருந்தது. இப்ப அந்த அன்பு கூட தூரமாக பிரிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். அந்த இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்வெல்லாம் இப்போது இல்லை. அதுக்கு நாங்கள் நூல்கள் படித்தோம், நல்ல நீதி கதைகள் படித்தோம், சிறந்த வாசிப்போட அந்த நெறிமுறைகளை கையாண்டோம். இன்றைக்கு அது ஒன்றும் இல்லை. அப்ப மாணவனுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. அது உண்மையிலே பாக்குறோம், இங்கேயும் பாக்குறோம், தாயகத்திலும் பாக்குறோம், எங்கும் பாக்குறோம். சுய கட்டுப்பாடு எல்லாம் கிடைக்கும் என்றோன்னா அவன் ஏகமனதாக ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழ்றான். அது வந்து காலப்போக்கில நேரடியாக ஓடுற வாகனம் எங்கேயோ ஒரு இடத்துல அது இடிபட்டு நிக்கத்தான் போகுது. ஆனால் வளைந்து நெளிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் வரையிலே என்ற ஒரு காரணமும் அவனுக்கு வந்து இந்த வன்முறைகளை தூண்டக்கூடிய மன அழுத்தம். நீங்க சொன்னீங்க அழகாக, ஒரு மன அழுத்தம் அவனுக்கு இருக்குது. இப்ப சும்மா சின்ன குழந்தையில பாருங்கள், விட்டு தோணுன கோபம் எல்லாம் வருது. 8 வயது குழந்தைக்கே 8ஆம் ஆண்டு படிக்கிற மாணவனுக்கே போய் கோபம் வருது. அப்ப சின்ன குழந்தைகளுக்கும் வருகுது. அப்ப ஏனண்டா மன அழுத்தம். நான் கேட்ட சாமான் உடனே தெரியல, எனக்கு கிடைக்கல என்ற உடனே எடுத்த உடனே அப்படி நினைக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமாக இன்றைக்கு அந்த சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஏன் வந்ததுண்டா இந்த சமூக வலைத்தளங்கள்னு தாக்கம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற காரணம். எதுவும் அதை தடவி தொலைபேசியை வச்சு தடவினால் எல்லாமே நிறைவேறும் என்ற மாதிரி அந்த உலகத்துக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறவனுக்கு சுலபமா கிடைக்க வேணும் எதுவும் என்று நினைக்கிறான். அப்படி கிடைக்கலன்னதான் அவனுக்கு ஒரு விரக்தி அல்லது ஒரு வெறுப்பு தன்மை வரைக்கதான் இதுல ஈடுபடுறதை காணக்கூடியதா இருக்கிறது. உடல் உள ஆரோக்கியம். உண்மையிலேயே ஆரோக்கியம் குறைந்தால் என்ன செய்கிறன்னு தெரியாம இருப்பினோம். இப்ப பாருங்கள், மன அழுத்தத்துல இருக்கிறவன் போய் கிணத்துக்கு விழுகிறான். மன அழுத்தத்துல இருக்கிறவன் அன்றைக்கு ஒரு பெண் வந்து 30 பேருக்கு கத்தியால குத்தினவா. என்னண்டா அவக்கு வந்து மென்டல் ட்ரபிளா. அப்ப எத்தனை வயசு? 35 வயசு பெண். அப்ப குத்தினா பிறகுதான் நமக்கு மென்டல் ட்ரபிள். அதுக்கு முதல் இல்லையோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப ஏன் இப்படி ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. 19 வயது மாணவன் பாடசாலையில ஆசிரியரை கொலை செய்கிறான். என்ன அவன் மகிமை? அவன் ஒரு ஆள் இல்லை, பிள்ளைகள் எல்லாருக்கும் குத்தி 10 பிள்ளைகளுக்கும் குத்தி போட்டு போறான். அப்ப இப்படி பாக்கைகளை வந்து இந்த அதிகூடிய சுதந்திரம். மற்றது நீங்க இன்னும் ஒன்று சொன்னீங்க, விழாக்கள் என்றாலே எங்களுக்கு உண்மையிலேயே கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்திலேயே மகிழ்ச்சி இருக்கும். எங்களோட பண்பாட்டு விழுமியங்கள் அதற்குள் இருக்கும். இன்றைக்கு அந்த பண்பாட்டு விழுமியங்களே இல்லாம இருக்கு. பண்பாடுண்டா என்னன்னு தெரியாம இருக்கிறான்
மாணவன். பண்பாடுண்டா என்னண்டு அகத்தில தோன்ற வெளிப்பாடு அது பண்பாடா அமையுது என்று சொன்னாலே அவனுக்கு புரியல பண்பாடு. அப்ப இந்த பண்பாட்டு விழாக்கள் மனங்களில ஒரு நல்ல தமிழோட மொழியோடும் பண்பாட்டை ஏற்படுத்தினா ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக வளர்வான். அது சரியான முக்கியம். அடுத்த நீங்க சொன்னீங்க அந்த பழமொழிகள் எந்த வீட்டுல இதை சொல்லினோம்? ஒன்றுமே சொல்லல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு கண்டார்கள், ஒவ்வொரு 5ல் விளையாது 50ல் விளையாது. இப்படி எத்தனை பழமொழிகள் அந்த மாணவனை சிந்திக்க வச்சது. ஆனா இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டிலேயே நாங்க பேசுவதில்லை. எல்லாம் தனித்தீவுகளாக கை தொலைபேசியை வைத்துக் கொண்டு அடுத்த ரூமுக்கு தொலைபேசி அழைச்சு மகனே சாப்பிடவாண்டு அம்மா அழைக்கிறான். அதுபோல மகனும் தன் தேவைகளுக்கு இப்படி வந்துட்டு அந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு வன்முறை தூண்டக்கூடிய ஒரு நிலை இந்த மாணவர்களுக்கு இயற்கையாக வருகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, மிக்க நன்றி சிவமணி. அடுத்து கோவி வந்திருக்கிறா. வாங்க கோவி, வணக்கம். கோவியின் கருத்தை கேட்டுட்டு நாங்கள் இனி இப்ப நாங்க எல்லாரும் கருத்தை கேட்டுட்டோம். இனி ஏன் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க இருக்கிறேன். கோவி நிக்கிறீங்களா? இப்ப எல்லாருமே காரணங்கள் சொன்னீங்கள். நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும் வன்முறைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா இந்த வன்முறையை நாங்கள் எங்கட சூழல்ல இருந்து எந்த இடத்துல இருந்தும் அதை முற்றுமுழுதான் அழிக்க முடியாது. ஆனா நாங்கள் அதை இல்லாமல் செய்ய வேணும் என்றால் மிக முக்கியமாக இந்த விடயத்தை நாங்க பூத்த வேணும். அதாவது இப்ப வன்முறையில ஈடுபடுற ஒரு மாணவனை இனி வன்முறையிலே ஈடுபடக்கூடாது அல்லது அந்த வன்முறை என்றதே எங்கள் மத்தியில வரக்கூடாண்டா முதல்ல என்ன செய்ய வேணும் என்று நினைக்கிறீங்க? முதல்ல என்னத்தை கொண்டு வர வேணும்? இப்ப வளர்ப்பு முறை தளம்பல் இருக்குது, வறுமைப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது, அல்லது இன்னும் அதிகூடிய பணத்துல இருக்கிற ஆக்களும் இருக்கணும். அந்த வளர்ப்பு முறை தளம்பல் தான் ஒரு மாணவனை நல்லவன் ஆக்குறது. அந்த நல்லவன் ஆக்காத தன்மை வளர்ப்பு முறை தளம்பல்ல ஏற்படுற சிக்கல், பெற்றோர் தாய் தந்த சண்டை பிடிக்கிற மது போதையில இருக்கிறது, இப்படியான நிலையில அந்த மாணவனுக்கு குழம்பிடும் அவன் வாழ்க்கை. இப்ப இது அத்தனையே நீக்கிவிட வேணுமெண்டா என்ன செய்யலாம் என்ற முதல் கேள்விக்கு யார் சொல்ல போறீங்க? என்ன செய்யலாம்? வணக்கம் கோவி. வணக்கம். வணக்கம் அக்கா. கேட்டுக்கொண்டு இருந்த நீங்களோ? கேட்டுக்கொண்டு. சரி, வன்முறைக்கான காரணத்தை சொல்லணும். வன்முறைகள் என்று காரணத்தை கணவர் சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க நீங்க. அது என்னண்டா வாழ்வு முறையின் மாற்றம் தான் முக்கிய காரணம். தற்போதைய வாழ்வு முறை என்னென்றால் இன்றைக்கு ஆடம்பரங்கள் பெருகி இருக்குது, தொழில்நுட்பங்கள் விரிஞ்சிருக்குது. இதெல்லாம் சரியான முறையில பயன்படுத்தப்படையில. இப்ப அதுகள் தேவைதான், விரிந்த எல்லாமே தேவை. ஆனா அதை நாங்க சரியான முறையில எந்த அளவுல பயன்படுத்த வேணும்ன்றதை நாங்கள் சொல்லி கொடுக்கிற போது அது சரியாக இருந்திருக்கு. மற்றது நாங்கள் சொல்லுறதை விட நாங்க செயல்ல செய்யறதா சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லி பிள்ளைகள் கேட்கிறதை விட நாங்கள் செயலில் வாழ்கிறதை பார்க்கிற பிள்ளைகள் அதன்படியே தான் வாழுவார்கள். அதனால இப்ப அந்த முதல் தலைமுறை அந்த மாற்றத்துக்கு உடனே அந்த காணாததை கண்ட மாதிரி ஒன்றுக்கு பதிலா 3 போன கையில கொண்டு திரியறதை விட்டுட்டு அது என்னத்துக்கு தேவை, ஏன் தேவைன்றத முதல் தலைமுறை சரியா புரிஞ்சு கொண்டு நடந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இவ்வளவு ஒரு பாரதூரமான இதுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அந்த முறையை மாற்றிக் கொள்ளலாம். மற்ற அந்த ஆடம்பர மோகம் பெருகி இருக்குது. பாக்குற எல்லாத்தையும் அனுபவிக்க வேணும்ன்ற அந்த ஆசை கூட ஒரு காரணம் தான் இன்றைக்கு வன்முறைகள் என்று. மற்றது நிறைய பேர் சொல்லி அந்த பழமொழிகள் இல்லை, அது உண்மைதான். அந்த கலாச்சார பண்பாடு வரலாறு, முதலாவது எங்களுடைய வரலாறு சரியாக சொன்னால் அந்த இனம் உண்மையில் எந்த இடத்திலையும் தடுமாறாது. நாங்கள் எப்போது எங்களுடைய வரலாறை மறந்து விடுகிறோமோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடத்த நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அஞ்சியோ தயங்கியோ வாழ்ந்தால் நிச்சயமாக அது தடுமாற்றமே, அது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் தடுமாற்றம் ஏற்பட்டே ஆகும். இதை நீக்க வேணும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அத்திவாரம் பிள்ளைகளுக்கு வீட்டில் ஒரு வீடுதான் பிள்ளைக்கு முதல் கல்விக்கூடமாயிருக்கிறது. அந்த வீட்டில ஆரம்பத்திலே அந்த குழந்தை எழுத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிற போது, அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கிற போது, அந்த பிள்ளை சமூகத்தை பார்க்க ஆரம்பிக்கிற போதே நல்ல விடயங்களையும் தேவையான விடயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டோம் என்றால் அவர்கள் கடைசி வரையும் தடுமாறாதவர்களாக இருப்பார். பிள்ளைகள் பார்க்கிற மாற்றுகிறது. அந்த பிள்ளைகள் எதை பார்க்கிறார்களோ அந்த விடயங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கை போக்கை மாற்றுகிறது. ஆகவே நாங்கள் அவர்கள் நல்ல விடயங்களை பார்க்கவும் நல்ல விடயங்களை சிந்திக்கவும் நிறைய புத்தகங்களை வாசிக்கவும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் ஒருபோதும் தடுமாறாமல் வாழ்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், அருமையான ஒரு கருத்து சொன்னீங்கள். அதாவது ஒரு ஆரம்பம், அதாவது ஒரு கட்டிடம்
பலமாக இருக்க வேண்டும் என்றால் அத்திவாரம் பலமாக இருந்தால் தான் கட்டிடம் உயர்வாக வரும், அதாவது உயரமாக வரும். அதுபோல நீங்க சொன்ன ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு தேவையான விடயம், தேவையான ஒழுக்க நெறிகள், தேவையான நல்ல சிந்தனைகளை நாங்கள் புகுத்த வேணும். ஏன்னா தாய் வளர்க்கிறேன் என்று சொல்லுவா, உணவே முடையும் கொடுத்தோன்னு ஒரு பிள்ளை வளர்ந்துடுமா, அது வளரும் தான் இல்லையாண்டில. ஆனால் அந்த வளர்ச்சியில அந்த மனோ வளர்ச்சியை தான் நாங்கள் பார்க்க வேணும். அப்படி பார்க்கல நீங்க சொன்னது சரியான உண்மை. இன்றைக்கு அந்த விடயத்தை நாங்க சரியாக செய்யாததனால்தான் மாணவன் எதுவும் நான் எப்படியும் வாழலாம் என்ற ஒரு நிலையை எடுக்கிறான். நிச்சயம் அந்த ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, அதாவது ஓரளவு கட்டுப்பாடு வேணும். நாங்கள் அத்திவாரம் பலமண்டு பார்க்க ஒரு எங்களுக்கு சூழ்ந்து எங்களுக்கு ஒரு கோடை வரைகிறோம். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு அந்த மாணவன் வரைக்குள்ளதான் அவனால சிந்திக்க தெரியுது, எங்களோட பண்பாட்டை கொண்டு போக தெரியுது, மொழியை அடுத்த சந்தைக்கு வளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ஆரம்பத்திலேயே நாங்கள் அந்த தவறை எந்த பெற்றோரும், உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் செய்கிறோம். அதாவது அறிவோம் தெளிவோம், அதாவது விழிப்புணர்வு ஊட்ட வேணும் அடுத்த சந்ததிக்கு. இப்ப எங்களை விட அடுத்த சந்ததி விழிப்பாக இருக்க வேணும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை செய்கிறோம். ஆதலால் அடுத்த சந்ததி நீங்கள் கட்டாயமாக அந்த வளர்ப்பு முறை தளம்பல்கள் இல்லாமல் குழந்தைகளோட மொழியோடும் நல்ல கதைகளோடும் நல்ல சிந்தனைகளோடும் சின்ன வயதில இருந்தே அவர்களோட பரிச்சயமாக கொண்டு வந்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாத்தான் வரும். ஏனென்றா பாருங்கள், ஒரு களிமண் போன்றதுதான் குழந்தைகள். நீங்க களிமண்ணை கையில வச்சு எப்படி பிசைஞ்சாலும் அது தனக்கேற்ற உருவத்தை உருவாக்கி கொள்ளும். அதுபோலதான் அந்த குழந்தைகள் பார்த்து வளர்வார்கள். நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீர், செயல்ல நாங்கள் காட்டணும், பார்த்து வளர்வார்கள். ஆனால் நாங்க சொல்றோம் அறிவுரைகளை இப்படி கேட்டா அப்படியே விடுற குழந்தைகளாயும் இருக்கும். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 3 வயதுக்குள்ள 4 வயதுக்குள்ளவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லி கொடுத்தோம்டா நிச்சயம் அவர்களுடைய மனதில பதியும். ஏனென்றால் இளமை கல்வி சிலையில் எழுது. நாங்க சிந்தனையில படிச்சதுதான் இன்றைக்கு எங்களுக்கு பயன்படுது. ஆனபடியா அந்த குழந்தைகளுக்கும் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். அது காசு இல்லை, நீங்க கடையில வந்து கொடுக்கறது இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்து பாருங்கள். உண்மையா இப்ப நாங்க யோசிக்கிறோம், ஒரு சின்ன குழந்தைய எங்கள்கிட்ட தர வேணும், இன்னும் நல்லா வளர்ப்போம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளுறோம். அவ்வளவுக்கு அந்த மாற்றம், இந்த வாழ்க்கை முறை மாற்றம் நீங்க சொன்னீங்க, வேண்டுமோ வேண்டாதோ எங்களுக்கு வரமோ தெரியா, எங்களுக்கு முன்னால விரிந்திருக்கிற இந்த உலகம், இந்த சமூக மாற்றம் நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும். மாற்றம் என்பது மாறாத ஒன்றுதான். ஆனால் சமூக மாற்றத்தை நாங்கள் ஏற்க வேண்டும். அதற்குள்ள நாங்கள் தத்தளிச்சு வாழ வேணும் என்பது உண்மை. டாவினே அழகாக சொல்லுகிறார், தக்கன பிழைக்கும் தகாதன அழிந்து விடும் என்று. ஆகவே நீங்கள் அந்த சமுதாய போட்டிக்கு நீங்களும் நீந்தித்தான் வர போறீர்கள். அதனால சரியான முறையில பயன்படுத்தி சரியான தொழில்நுட்பங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உயர வேணும். அதற்காக நீங்கள் வன்முறைகளிலும் மன அழுத்தங்களிலும் வெறுப்பான ஒரு வாழ்க்கையில நீங்கள் ஈடுபட்ட உங்களோட வாழ்க்கை சிதைஞ்சுவோம். அந்த மாணவன் ஒரு 10 வயதை தாண்டேக்க அவனுக்கு நல்ல ஒரு கொழுகொம்பாக ஒரு பெற்றோரும் அதே நேரம் ஆசிரியரும் அதே நேரம் அவன் சிந்தனையும் இருந்தா அவன் பற்றி பிடிச்சு போவிடுவான். இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை கீழே தான் இருக்க வேண்டிய தேவை வருகிறது. எப்போதுமே ஆடம்பர மோகம், இப்ப ஆடம்பரம் இருக்கிறது தான் இல்லையாண்டில்ல. இப்பொழுது வினோத்தும் அடிடாஸ் போட்டுக்கிறார், அது ஒரு ஆசைதான் எங்களுக்கு. நாங்களும் பூமா போடுவோம், அடிடாஸ் போடுவோம், அது உண்மை, அது குழந்தைகளுக்கு விருப்பம். அது போடலாம், நீ ஆடம்பரமா வாழ். ஆனால் அந்த ஆடையில நீ இருக்கும் பொழுது உன்னை அறியாமல் தீய விளைவுகள்ல நீ ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு. அந்த ஆடம்பர முகம் அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. அந்த ஆடம்பர முகம் என்று போய் நீ எல்லாம் செய்யலாம் என்று இருந்தால் அப்ப உனக்குள்ள புதியதான ஒரு சிந்தனை உருவாகாது. ஆகவே நீங்கள் அழகாக இன்னொன்று சொன்னீங்கள், வரலாறு. அவ ஒவ்வொரு மனிதன், நாங்கள் தமிழர் பண்பாட்டோட வாழ்ந்த இனம், வீரர் செறிந்த இனம். எங்களோட தாய்நாட்டையும் தொப்புள் கொடி உறவுகளையும் நாங்கள் எப்போதுமே குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பண்பாட்டான ஒரு சமுதாயம் அங்க இருக்குது, இங்க இருக்கிற புதிய சமுதாயத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது வெளிநாட்டுல வாழுகிற பெற்றோர்களும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் உழைப்பு 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 என்று ஓடாதீர்கள். 10 வயது மட்டும் இந்த குழந்தைகளை நீங்கள் பக்குவமாக கவனிக்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வந்தீங்கன்னா பேருந்து அந்த பிள்ளை தானாகவே தன்னுடைய சரியான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை கடைப்பிடித்து விடும். அதன் பிறகு அது சரியாக இந்த சூழல்ல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அவை அந்த என்ன பொறுத்தளவில் நீங்க சொன்ன அருமையான விடயத்தை சொன்னீங்க. சரியான முறையில சரியானதை பயன்படுத்த வேண்டும். எந்த இடத்துல நாங்க சரியானதை பயன்படுத்தாமல் பிழையானதை பயன்படுத்துறோம் நினைக்கிறோம். ஏன்னா கனவேருக்கு தெரியாது அந்த விடயங்களை நாங்க சொல்லிக் கொடுக்கணும். எத்தனையோ எங்களுக்கு கீழே உள்ளவைக்கு தெரியாம இருக்கும். எந்த இடத்துல அந்த சரியான
சரியானதை சரியாக பயன்படுத்த வேணும் என்று கோபிகா சொன்னா எந்த விடயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க கோபிகா? நீங்க சொன்னது சரி. இப்ப நான் சொல்றேன், ஒரு நூல் வாசிக்கிறதே ஒரு 3 வயது 4 வயது குழந்தை மேசையில இருந்து வாசிக்க வேணும்ன்றதை தாய் தான் வாசிச்சு காட்டும் போது அந்த குழந்தையும் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும். அதுல என்னவோ அதுக்கு விளங்காது, ஆனால் அது எடுத்து வாசிக்கும். அதுபோல குழந்தைகளோட நீங்கள் சாப்பிடுற நேரமோ ஏனைய நேரங்களையோ மேசையில இருந்து கதைக்கும் போது நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசிங்க, குழந்தை தானாகவே வாசிக்கும். அப்ப நாங்கள் அந்த சரியான முறையில சிலவற்றை செய்யாத காரணம் தான் அந்த குழந்தை திசை மாறுது என்றது எங்களுக்கு விளங்கி கொள்ளுது. வேற யாரும் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? தொலைக்காட்சிகள்ல கூட நாங்கள் எதை பார்க்கிறோம்ன்றதுக்கு பிள்ளைகள் பார்ப்ப இன்று அந்த சின்னத்திரை நாடகங்களை பெற்றோர்கள் அமர்ந்திருந்து மிக சுவாரஸ்யமாக பார்க்கிறது வந்து பிள்ளைகளை அவர்கள் அதை பார்க்கிறார்களோ இல்லையோ என்பதற்கு பால் அந்த வார்த்தைகள் இன்றைய நாடகங்கள் பிரதிபலிக்கிற வார்த்தைகள் முற்றுமுழுதாக சமூகத்துக்கு புறம்பானவை. ஒரு ஆணுக்கு 2 மனைவி, ஒரு பெண் ஏற்கனவே திருமணமானவனை காதலிக்கலாம் அல்லது திருமணமானவனை தான் திருமணம் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கலாம், அதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்கிற காட்சிகள் வந்து அதுவும் பெண்களை மிக பிற்போக்குத்தனமாக காட்டுகிற சில தொலைக்காட்சி நாடகங்கள் கூட இருக்கிறது. இவையெல்லாம் பிள்ளைகளுடைய மனதில் பெண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும். அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு ரிதன்யா என்கிற ஒரு படித்த பணக்கார பெண் பிள்ளை ஒருவர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் இந்திய தமிழ்நாட்டிலே. அந்த குழந்தை அந்த பிள்ளை வந்து 23 24 வயது பெண் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையுடைய அந்த தன்னுடைய சாவுக்கு முன்னால் அவர் வெளியிட்டிருந்த அந்த காணொளியில் மிக பிற்போக்குத்தனமான கருத்துக்களைத்தான் அந்த பிள்ளை புரிந்தது. ஒருவனோடுதான் வாழ வேண்டும், தனக்கு அந்த வாழ்க்கை தவறாகிவிட்டது, அதனால் நான் மரணித்து விடுகிறேன் என்று. அது இதெல்லாம் ஒரு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு சரியான வகையில் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை எதிர்கொள்ளுகிற தைரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. வாழ்க்கை என்றாலே அந்த குழந்தைக்கு என்னவென்று, அந்த பெண் பிள்ளைக்கு என்னவென்று கற்றுக் கொடுக்கவில்லை. அதுதான் அந்த பிள்ளையுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு அது காரணமாயிருக்குது. அவர்களுடைய நினைப்பு என்னென்றால் கொட்டி கொடுக்கிற சீதனங்களும் அல்லது அந்த பிள்ளைக்கு ஓரளவாக கல்வியை கொடுத்து விட்டாலும் சரி என்பதுதான் அந்த பெற்றோர்களுடைய பிற்போக்கான எண்ணமாக இருந்தது. அது அந்த மகளுடைய உயிரியே காவு வாங்கியிருக்கு. அந்த பிள்ளை ஒரு சிறு பிள்ளைத்தனமாக 24 25 வயதில் இருக்கிற ஒரு இளம்பெண் ஒரு சிறு பிள்ளை போல அந்த தன்னுடைய காணொளியை பதிவு செய்து விட்டு இறந்திருக்கிறார். அதுல இருந்து சொல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த பெற்றவர்கள் பிள்ளையை சரியா ஒரு தைரியமான சமூகத்தை எதிர்கொள்ளுகிற தைரியத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இவ்வளவு சீதனத்தை கொட்டி கொடுத்து அந்த பிள்ளை அதை தன்னுடைய துணையை விட்டு அதை அவர் வேண்டாம், தனக்கு உடலாலும் மனதாலும் துன்புறுத்துகிற வேண்டாம், அதை விட்டு தனியே வாழலாம் என்கிற அது தெரியாத அளவுக்கு அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை இருந்தது அந்த பிள்ளைக்கு. அப்படி நாங்கள் இந்த தொலைக்காட்சி நாடகங்கள்ல எதை பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு அறிவியல் பூர்வமான விடயங்களை வீட்டுல பார்த்தா பிள்ளைகள் தான் இது அப்படி பாக்குறது இல்லை. அது மற்றது புத்தகங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகங்களை பெற்றவர்கள் வாசிக்க வேண்டும் என்று அதற்காக நேரம் ஒதுக்குவதில்லை. இந்த பப்ஜி போன்ற கேம்களை விளையாடுவது, தந்தைமார் விளையாடுவதை பார்த்துதான் பிள்ளைகளுக்கு அதன் மீது மோகம் வருகிறது. மற்றது இன்று மது பாவனை, புகைத்தல் பாவனை இவையெல்லாம் அதிகமாகி இருக்கிறது. இவை பெற்றோர் தகப்பன்மார் செய்கிறதை பார்க்கிற பிள்ளை மிக விரைவில், அப்பா 26 வயதுக்கு மேலே செய்யறா, பிள்ளை 18 வயது கடந்தவுடனே அதை செய்ய ஆரம்பிக்கும் என்ற அந்த பிள்ளைக்கு அது தன்னுடைய தந்தை செய்கிற போது அவருக்கு அது ஒரு தந்தை செய்கிறாரே என்கிற அந்த கவர்ச்சிகரமான எண்ணத்தை தூண்டுகிறது. அப்பா செய்கிறார், நான் செய்தால் என்ன? இப்படியான அம்மாக்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பற்றி நித்தமும் சிந்திக்க வேண்டும். தங்களுடைய நடத்தை தன்னுடைய பெண் பிள்ளையை எப்படி மாற்றும் என்பதை அம்மாக்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல அப்பாக்கள் தன்னுடைய ஆண் பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே அவர்களுக்கு கல்வியை கொடுத்து விடுவதால் அல்லது அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து விடுவதால் மட்டும் ஒரு பெற்றவர்கள் சரியாக நடந்து விடுகிறார்கள் என்பதில்லை. அதை எல்லாத்தையும் தாண்டி சமூகத்துக்கு தன்னுடைய பிள்ளை நல்ல பிரஜையாக இருக்கிறானா, சமூக முன்னேற்றத்துக்கு அந்த பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு செய்கிறதா, சமூகத்தை பற்றி சிந்திக்கிறதா, இவை எல்லாவற்றையும் விட சக மனிதனை நேசிக்கிற பிள்ளையாக இருக்கிறதா என்பதை பெற்றவர்கள் மிக கவனத்துடன் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. ஆமா, மிக்க நன்றி. அருமையாக சொன்னீர்கள். உண்மையிலேயே வளர்ப்பு முறை என்றால் ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு தாயானவள் வளர்க்க வேண்டும். தான் இல்லாவிட்டாலும் நீ இந்த சூழல்ல வாழ வேணும் என்பதை எந்த இடத்திலுமே, அதாவது அந்த தன்னம்பிக்கை ஊட்டப்படாத எல்லா விடயமும் பால் தான். ஏனென்று கேட்டா ஒரு குழந்தைக்கு துணிவு இல்லாம போகும். ஒரு குழந்தை உதாரணமாக நாங்கள் பேச்சு போட்டி பழக்கும் போது மேடையில ஏற சொல்லுவோம். சில குழந்தைகளை மேடையில ஏற மாட்டார், ஓடிடுவார். அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தளவில் அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஒரு அந்த பிள்ளைக்கு தெரியாமல் போகிறதாண்டு எண்ண தோன்றும். ஆமாம், அப்படி பார்க்கல நீங்க சொன்ன
அந்த விடயம் தன்னம்பிக்கை ஊட்டி வளர்த்தா அந்த பிள்ளை சரி கணவன் இறந்து விட்டார், எல்லாம் ஒரு கணவன் போயிட்டார், அதுக்காக வாழ்க்கையை நீங்க மாய்க்க வேணும், இன்னொரு வாழ்க்கை உனக்கு காத்து கிடக்கிறது ஏன்னா அது இயற்கை தானே, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே எல்லாம் மேலத்தேச நாடுகள்ல ஒரு கணவன் போட்டாரோ ஓகே, விட்டுட்டு அடுத்த கணவரை மாதிரி பண்ணி வாழுவார். எங்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை இருக்கு இல்ல. ஆனால் இன்று போரால பாதிக்கப்பட்ட எத்தனை ஆண்களோ எத்தனை பெண்கள் இந்த வாழ்க்கையை அப்படியே சின்ன பின்னமாக்குறதா, யாரோ இன்னொருவரை செய்ய வேண்டிய சூழல் வரும். அதற்காக அந்த பிள்ளை தன் வாழ்க்கையை மாய்க்குதென்றால் அது கவலைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. மிக சிறப்பாக சொன்னீர்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சக மனிதனை நேசிக்க வேண்டும். இந்த வன்முறைக்கு முதல் காரணம் அன்பு என்றது நெஞ்சில இல்லாத ஒரு தன்மை. பாருங்கள், இரக்கம், அன்பு, சமூக ஒழுக்க நெறிகள், ஒரு ஆன்மீக எண்ணங்கள், இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு இல்லாவிட்டால் அது வீண். பாருங்கள், ஒரு இறை பக்தியோட நாங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி விட்டால் அது நாளும் பொழுதும் இறைவனை கும்பிடைக்கே நல்ல எண்ணத்தை நல்ல மனநிலையை உருவாக்க வேணும் என்று வேண்டிக் கொள்ளும். அப்பவே அந்த குழந்தை நல்ல திருத்தமுள்ள ஒழுக்கமான குழந்தையாக உருவாகும் என்பது எங்களுக்கு தெரிஞ்சது. மிக்க நன்றி கோபியா. வேற யாராவது எதன் சொல்ல போறீங்களா? நீங்க இந்த வன்முறை இப்ப நாங்கள் இப்ப கதை செய்தியில இப்ப நாங்க இருக்கிறேன், இந்த தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு தாயானவள் வளர்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எப்படி தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்க வேணும் என்று நினைக்கிறீர்கள்? சிவமணி, நீங்க சொல்லுங்க பாப்போம். அதாவது சகோதரி கோவியா கூறியது போல அந்த தற்கொலை இதுகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே தோல்வியை சாதாரணமாக எடுக்க பழக்க வேண்டும். ஆமா, அந்த தோல்வியை கண்டு அஞ்சாத வகையில தோல்வி என்ன வாழ்க்கையில துன்பம் இன்பம் மாறி மாறி வரும், தோல்வி வெற்றி மாறி மாறி வரும், அதை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்றது பெற்றோர்களும் சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்கத்தான் அப்படி சூழ்நிலை இருக்கிறது. அது போல அந்த பிள்ளைகளின் சின்ன வயதிலேயே அவர்களுக்கான அந்த ஒழுக்கங்களை ஒரு 4 வயதுல இருந்து 10 வயது வரையும் எங்களுடைய கைக்குள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண்பாடுகளோ பழக்க வழக்கங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நேரம். அதுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இதுகளுக்கு போய்விடுவார்கள். ஆகவே அந்த சின்ன வயதிலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லொழுக்கத்தை கொடுக்கிறதுக்கு கட்டாயம் பெற்றோர்கள் கற்று வச்சிருக்க வேண்டும். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. உண்மையிலேயே அந்த சின்ன வயதிலேயே அந்த ஒழுக்கஞ்சா நீங்க சொன்னீங்க, வெற்றி தோல்விகளை சமனாக மதிக்கக்கூடிய பண்பை நாங்கள் வளர்க்கணும் என்ற சில பேருக்கு விரக்தியான நிலையில தான் நான் வன்முறைக்கு போறான். சரியான சூழலா இருந்தா ஏன் இதுக்கு போவான், நாங்கள் நல்லா வாழணும்னு நினைப்பான். எந்த இடத்துல அவன் மதி அதாவது மயங்குதோ, எந்த இடத்துல அந்த அறிவு சரியாக வேலை செய்யலையோ அங்க அந்த மாணவன் பாதிக்கப்படுறதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த இளையோர்கள் இன்னைக்கு படிப்புல சரி ஒரு கோட்டை விட்டுட்டு நம்மண்டாலும் அந்த வெற்றி தோல்விகளை சமனாக மதிக்க வேணும் என்றால், தோல்வி வந்துட்டு என்றாலும் மீண்டும் வெற்றியோட நான் வர வேணும் என்றால் முயல வேணும் என்றதை அந்த மாணவன் கற்றுக்கொள்ளும். முயற்சி செய்யணும், நான் இன்றைக்கு தோற்று போனேன் ஆனால் முயற்சி செய்ய வேணும் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தொடர்ந்து படிச்சு முன்னேற வேண்டும், அந்த முனைப்பு எனக்குள்ள இருக்க வேணும் என்ற துணிவு பெற வேணும். அதனால நீங்க சொன்ன அந்த இதுவும் இல்லாமல் போகிறது. முடிவாக நாங்கள் எடுக்கலாம், அதாவது நாங்கள் நிறைவு செய்வோம். அதாவது இன்றைய வன்முறைக்கு பல காரணங்களை நீங்கள் அழகாக அடுக்கி எல்லாரும் சொன்னாலும் இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிற செல்லம், அதாவது சில நேரம் இந்த செல்லமும் அந்த பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாடை வளர்க்காமல் சுதந்திரமான ஒரு சூழலை உருவாக்கி விடுமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு மாணவன் இங்கு என்னோட 12ஆம் ஆண்டு படிச்ச மாணவன், அவன் இந்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறான். எப்படி துரோகம் செய்கிறான்? காசு எல்லாம் எடுத்து கொண்டு போய் தான் நினைச்ச மாதிரி செலவழிக்கிறான். அந்த தாய் தகப்பன் கொஞ்சம் படிக்காத தாய் தகப்பன், இவன் கொஞ்சம் படிச்சுட்டு 12ஆம் ஆண்டு வந்துட்டான். ஆனால் தாய் எல்லாத்துக்கும் விடுவதில்லை என்ற உடனே இவன் என்ன செய்கிறான்? துஷ்பிரயோகம் செய்கிறான். ஆனா இப்படி துஷ்பிரயோகம் செய்தால் அப்ப பெற்றோர்களை ஏமாத்தி கொண்டு வாழுற குழந்தைகளும் இன்னைக்கு இருக்கிறார்கள். அது எனக்கு கண்டா கவலையா இருந்த, ஒரு தாயை ஒரு பிள்ளை ஏமாத்துற அளவுக்கு வருகுதுண்டா அதுதான் இப்ப பின்னால போய் ஒரு வன்முறையில ஈடுபட போகுது. ஏன் அம்மாக்கு சொல்லுவான், நான் இப்படி ஒரு சக அவன் தோழனி இப்படி வாஞ்ச போவோம் இது எடுப்போம் என்ற உடனே எடுக்கிறாங்க. அப்ப இப்படியான நிலையில் இன்றைக்கு இந்த வளர்ந்த நாடுகளிலேயே களவெடுக்கிறாங்க. கோயில்கள்ல தாலி கொடியா இருக்கிறாங்க, கடையில காசுகளை களவெடுத்துட்டு போவா. எவ்வளவு இளம் பிள்ளைகள் தான் செய்கிறார்களாம். இது அறிஞ்சோன்னா கவலையா இருக்கு எனக்கு. அந்த பெற்றோர்கள் இந்த பக்கங்கள்ல பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிக்க பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை அவர்களும் சேர்ந்து அதுல சேர்ந்து கொள்வது, அதாவது ஒரு அயலவர்கள் மூலமாக பிள்ளை இப்படி செய்து விட்டார் என்று அவர்களுக்கு சொன்னால் அதனை இவர்கள் எதிர்த்து பேசுவது, தங்களுடைய பிள்ளைகள் பக்கம் நிற்பது.
ஆமா அந்த அப்படி இந்த தவறை பெற்றோர்கள் தவறென்று உணராமல் செய்யறது. என்னுடைய பிள்ளை அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இன்னும் கூடிய ஆர்வத்தை கொடுக்கறது, கெட்ட செயல்களை செய்யறது. அப்படியான பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது அந்த பக்கம் வந்து பார்க்கணும். என்னென்றால் எங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் உடனடியாக எங்க பிள்ளைகளைத்தான் நாம் தண்டிக்கப்போம். நிச்சயம் அது சரியான உண்மை. ஏன்னு கேட்டா எங்கள பிள்ளைகள் தவறு செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க புத்திமதி சொல்லி இல்ல இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். இதுக்காக இந்த பிள்ளைய பொய்யாக சொல்லிய பெற்றோர்கள் போலியாக வாதிடுறதும் போலியாக இதன்றதால அந்த குழந்தை வந்து தப்பான ஒரு வழிக்கு போகிறது என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அது போல சில பெற்றோர்னால் அதிக கட்டுப்பாடு விதிப்பார்கள் பிள்ளைகளுக்கு. அதுவும் கூடாது. அவர்கள் களவாக சில விஷயங்களை செய்ய பார்ப்பார்கள். அதே பிள்ளைகளோட சுதந்திரமா பேசி பேசி அவர்களும் எல்லாம் அறிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுவது போலதான் புத்திமதியில கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அந்த பக்கம் மிக்க நன்றி. உண்மையிலேயே குழந்தைகளுக்கு நாங்கள் சில விடயங்களை காட்ட வேணும். ஒரு அனுபவ ரீதியான கதைகளை சொல்ல வேணும், நீதி கதைகளை சொல்ல வேணும். அல்லது ஒரு இடத்துல இப்படி நடந்தது, நீங்கள் இப்படி நடப்பீங்களா என்று அவர்களுக்கு கேட்டு உதாரணங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லிக்க அந்த பிள்ளை திருந்தக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா நாங்கள் அறிவுரைகளாக சொல்லி கொண்டிருந்தால் ஓகே கேட்கிறேன் இருந்துட்டு அது கேட்க மாட்டேது. ஆனால் உதாரணங்கள் முன்னுக்கு இருக்கேக்க இப்படி செய்தது ஒரு மாணவன் இப்படி நீங்க செய்யலாமா என்று கேட்க இல்ல நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், இது தவறு என்றா அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு அனுபவம், ஒரு பட்டறிவு மனங்களில வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. இதனால திருந்தக்கூடிய வாய்ப்பு வரும். எனவே பெற்றோர்களே அதை சிந்திக்க வேணும் என்பது உண்மையான ஒன்றுதான். எங்களோட பிள்ளை தவறு செய்து விட்டால் நீங்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடசாலையில இருந்து ஒரு மாணவன் பென்சிலை கொண்டு வந்துட்டான் வீட்டோன்னு அதைத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திருப்பி கொண்டே நாளைக்கு இந்த நண்பனிட குடு, களவெடுக்க கூடாது, அது நல்லது இல்லை என்று சின்ன வயதிலேயே சொல்லிக் கொடுக்கிற தாயிடம் இருந்து கற்றுக்கொள்ற மாணவன் தான் அவன் ஒரு சிறந்த மாணவனாக வரக்கூடிய வாய்ப்பு வரும். தவறு விடுவது வழக்கம். ஆனா தவறை திருந்தி நடக்கிறது தான் அந்த உயர்வான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். நல்லது, மிக சிறப்பு. திருவிட சுந்தரி ஏதாவது சொல்ல போறீங்களா? அல்லது உண்மையிலே வந்து சகோதரி வந்து அறிவுரை நூல்கள் இருக்குல்ல, நீதி நூல்களை வந்து பிள்ளைகளை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்த வேணும். படின்னு சொல்ற காட்டிலையும் அவனை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுக்கறப்போ அது அந்த நீதி நூல்களை வந்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இது நல்லது கெட்டது அப்படிங்கறத வந்து சொல்லணும். முக்கியமா இந்த யோகாங்கிறத ஒண்ணு எடுத்தாலே மன அமைதியான ஒரு உடல் அமைப்பு வந்து வந்துரும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வரக்கூடிய காலங்கள்ல இதை குறைக்கிறதுக்கான வழிகளை என்னன்றது தனியா யோகா சில இடங்கள்ல செய்வார்கள். ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு மாணவனுக்கு உடற்பயிற்சி ஏதோ ஒன்று வேணும். அதுவும் ஒண்ணு. விளையாட்டுலயும் வந்து அவன் வந்து அந்த வன்முறை குறையறதுக்கான மன அழுத்தம் நீங்கிறது இல்ல. அதனால முக்கியமா வந்து இந்த போதை தான். போதை வந்து எடுக்கிறப்போ, சின்ன குழந்தைய எடுக்கிறப்போ வந்து நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு பல வன்முறைக்கான காரணத்துக்கு அடிக்கோள் எடுத்ததே வந்து இந்த போதை. இந்த போதையை கண்டிப்பா எல்லா இடங்களையும் எல்லா நாட்டிலையும் ஒழிச்சாங்க அப்படின்னு வராது. அப்புறம் முக்கியமா இந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன பெண் குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்லை, அது கூட்டு பாலியல் தொல்லை கொடுக்கறது பெரிய வன்மை, கொடூரமான ஒரு எண்ணங்கள். அது மிருகங்கள் கூட அப்படி பண்ணாதுங்கிறத வந்து அவனை உணரக்கூடிய அளவுல வந்து நம்ம பள்ளியும் சரி, வீட்டுல பெற்றோரும் சரி, சமூகமும் சரி, அத வந்து நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களை மனசுல ஆழ் மனதுல நல்ல விதமான எண்ணங்களை வந்து பதிய வைக்கணுங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்துல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறி நல்லது. நாங்கள் நிறைவாக வருவோம். ஆம், என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு ஒரு நல்ல விடயத்தை விழிப்புணர்வாக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தோம். இப்பொழுது எல்லோருமே இந்த இளையோர்கள் இன்றைக்கு வன்முறையில ஈடுபடுவதற்கான பல காரணங்கள் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். எல்லோருக்குமே அனுபவ ரீதியாக கிடைத்த காரணத்தை நீங்க சொல்லியிருந்தது. இருந்தாலும் என்னதான் சூழல்ல மாற்றம் இருந்தாலும் நான் எப்போதுமே சொல்லுவேன், அகச்சூழல் அருமையாக இருந்தால் புறச்சூழல் மாற்றங்களால ஒரு பிள்ளை பாதிக்கப்படுவது குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டால் அகச்சூழல், அதாவது வீட்டுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தையர் அவர்களிடமிருந்து வளர்ற பிள்ளை வந்து அந்த சூழல்ல வந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல பாடசாலைக்கு சென்று அங்கும் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த
பிள்ளை வந்து சமூகத்துக்கு வருது. ஏன்னா எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எங்களோட வைத்திருக்க முடியாது. காரணம் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளும் சமூகத்துக்கு தான் வேலை செய்ய போறார்கள். ஆகவே அந்த சமூக கடமைகள், சமூகம் சார்ந்த பணிகள்ல பிள்ளைகளை நாங்கள் ஈடுபடுத்துறதுக்கு நல்லவற்றை அந்த பிள்ளைகளின் மனதில் விதைக்க வேணும். அதாவது சொல்லுவது மட்டும் இல்ல, விதைக்க வேணும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனால் நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல இற சிந்தனைகள், நல்ல உடற்பயிற்சிகள் இவற்றை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவர்கள் மனங்களில ஒரு தெளிவு வரும். ஏனென்றால் அந்த மிக அதிகூடிய சக்தி இருப்பதனால்தான் எதிலும் ஈடுபடலாம் என்று நினைக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. அப்படி பார்க்கல வந்து ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் அவர்களுக்கு தெரியாது, அனுபவம் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சி முறையில அவர்கள் தாங்களாகவே கண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல்ல வரும். நீங்க இப்படி பார்த்தாலும் ஒரு 10 வயது மட்டுமே நல்ல சிந்தனைகள், அறிவுரைகள், நல்ல பட்டறிவுகளை அவர்களுக்கு சொல்லி பாருங்கள், அல்லது காட்டி கொடுங்கள். அந்த பிள்ளை நல்ல சிறந்த ஒரு மாணவனாக வரக்கூடிய வாய்ப்பு வரும். வன்முறைகள் வேண்டாம் எங்களுக்குள்ள. நாங்கள் ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். தமிழருடைய வரலாறு வீரம் செறிந்த வரலாறு. அது எப்போதுமே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு வரலாற்று பாதையையும் காட்டி கொடுக்க வேண்டும். மொழியோடு ஐக்கியமாக இணைய வேண்டும். எந்த மொழியும் பிழைப்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழிதான் அவன் பேச்சு மொழியாக இருக்கிறது. எப்போதும் சிறப்பு என்றால் அவன் கொண்டு போறான் எல்லா வழியும். உழைப்புக்காக நாங்கள் எத்தனை மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆதலால் புலம்பெயர்ந்த சமுதாயத்திலும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்லவர்களாக, ஒரு கள்ளம் இல்லாத, கபடம் இல்லாத, அதே நேரம் சிறந்த கல்வி அறிவுள்ள குழந்தைகளாக வளர்க்கிறோம். அதுல முன்னிக்கிறோம். யாழ்ப்பாணத்துல போய் நான் ஸ்பீச் பண்ணிகளும் சொன்னேன், யாழ்ப்பாண தமிழர்கள் கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம். ஆனால் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு இடமுமே ஒதுக்குறீர்கள் இல்லையே. என்றால் அந்த மாணவனுக்கு வாழ்க்கை பற்றிய தத்துவம் தெரியாது. திருமணமாகிவிட்டு போய் 3 மாதத்துல பிரிந்து வாரான். ஏனென்று கேட்டால் அவனுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த இணைவு தெரியல. பகிர்ந்து உண்ண தெரிய வேணும், அல்லது அந்நியோன்யமான வாழ்க்கை சூழல் எப்படி வாழ வேணும், விட்டு கொடுப்பு எப்படி, புரிந்துணர்வு எப்படி, இவையெல்லாம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அந்த தொடுதிரைகளும் அந்த கணனி திரைகளும் தான் அவனுக்கு காட்சியாக இருக்கிறது. ஆதலால் நாங்கள் கட்டாயமாக எங்கட வாழ்க்கையில அந்த புரிந்துணர்வுகளையும் விட்டு கொடுப்புகளையும் குழந்தைகளுக்கு வளர்த்து ஒற்றுமையான ஒரு சமுதாய சூழல்ல அவர்களை கொண்டு வந்தோம்டா நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் கல்வி மட்டுமில்லை, உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை விட அந்த வாழ்க்கையே பின்னால் வரும் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அஞ்சலோட்டத்தடியை எங்களிடம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கும் கொடுத்து கொடுத்து போக வேணும். எங்கள் சந்ததி முடிய அடுத்த சந்ததி ஒரு திடமான ஒரு உடல் ஆரோக்கியத்திலும் உள ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் மொழியிலும் இருந்ததுண்டா உண்மையிலேயே சிறப்பான ஒரு சமுதாயமாக தமிழர் வாழ்ந்ததுக்கான அடையாளமாக இருக்கும். நிச்சயம் எல்லா இடங்களிலுமே நாங்கள் மிளிர்ந்து கொண்டுதான் தமிழர் வாழினோம். ஆனா ஏன் ஒரு சில வன்முறைகளும் ஒரு சில தீய எண்ணங்களும் தீய பழக்கங்களும் எங்களுக்குள்ள முளவிடுகுது என்று பார்த்தால் அதுக்கான காரணத்தை கண்டறிந்து நாங்கள் அதை நிவர்த்தி செய்யணும். பெற்றோர்கள் நீங்கள் அதை முக்கியமாக உற்சாகப்படுத்தி அதை அந்த நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வர வேணும். பயிர்களுக்கிடையே களைகள் முளைப்பது வளமதான். அதுபோல நல்ல சமுதாயம் மத்தியில இந்த களைகளாக தீயவர்கள் வருவதும் உண்மைதான். அந்த தீய வளர்ப்பை இல்லாமல் தீயவர்களும் ஆக்காமல் நல்லவர்களாக நல்ல சமுதாயமாக நாங்கள் பாசிட்டிவான நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட சிவமணி, திரிபுர சுந்தரி, கோபிகா, வினோத் அனைவருக்குமே உண்மையிலேயே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நன்றி.